பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரில் இன்றைக்கி நாம் பெரும் கரவொலிகளுக்கு மத்தியில் பெண் வேடமிட்டு சிலம்புடைத்தாய், அரிதார மயக்கத்தின் அடுத்த சுற்றில் அட்டையிலான வில் ஒன்றை என் கையில் திணிக்கிறாய், உழைக்காமல் வளைத்தலின் பிரயத்தனம் புரியுமா உனக்கு என்ற அகிலா கிருஷ்ணமூர்த்தியின் கேள்வியில் புராணக்கேலி மட்டுமா தென்படுகிறது. திரைச்சிலைக்கு பின் நிகழும் குறுநாடகங்கள் பெண்ணை பெண்ணாக அணுகாமல் போகப் பொருளாகச் சுவைக்க விளையும் ஆணாதிக்க மோகங்கள், பெண் உணர்வுகளை புரிந்து கொள்ளத் தடுமாறும் எதிர்பாலின சிக்கல்கள், பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே தொடர்ந்து பரிமளித்து வரும் அதிகார இடரல்கள் என ஒரு கவிதைக்குள் நிகழும் கருத்தாக்க பரவல்கள் சொல்லில் மாளாதது. பெண் எப்போதும் பினாமிதான், எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் பினாமிதான். அவள் ஆசைகளின் பினாமி, அகங்காரங்களின் பினாமி, அன்பின் பினாமி. அவளை அவளாக இருக்க ஒருபோதும் அனுமதிப்பதில்லை அவள் உலகமும் சரி, அவள் சார்ந்த உலகமும் சரி. அவளுக்கான சுதந்திரம் கம்பி வலைக்குள் பின்னப்பட்டு அவளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவளுக்கான அவளின் எண்ணங்களை சிக்குப்பட்ட நூலைப் போல அவளிடம் திணித்துள்ளோம். பெரும்பாலான சிக்குகளிலிருந்து விடுபடுவதற்குள்ளாகவே அவள் பேரன்பேத்தி எடுத்து விடுகிறாள். சூடு ஆறாமல் ஒரு தேநீரை அருந்த அவள் அவ்வளவு பிரியப்படுகிறாள். ஆனால் அவள் கோப்பை எப்போதும் மண் பானையைப் போல ஜில்லென்றே இருக்கிறது. தேயிலைகளை பறித்து காய வைத்து பொடியாக்கி அளவான தண்ணீர் வைத்து சரியான அளவில் சுவை கூட்டி கோப்பையில் ஊற்றி நீட்டும்போது உனக்கு ஒரு கோப்பை எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்ல எந்த மனமும் அவ்வளவு எளிதில் துணிவதில்லை. மாறாக அவளையே ஒரு பசும் தேயிலை தோட்டமாக பார்க்கிறது புறநூலகு. பசியின் இரைச்சலை எச்சிலில் கட்டுப்படுத்தும் பெண் ஒருத்தி அவர்களுக்கு தேவையாயிருந்தது. குடிசையானால் என்ன, வாழப்போவது மாளிகைதானே, படிப்பு ஒன்றும் தேவையில்லை, முதலாளி அல்லவா அவள், கருமையும் குறையில்லை, தங்க நிற பூச்சில் மெருகேற்றலாம். இப்படித்தான் அவர்கள் அவள் குடிசைக்கு வெளியே வரக்காப்பி குடித்தார்கள். அர்ச்சகர்களா நாங்கள் தட்சணைக்கு ஏங்க, எங்கள் சொத்துக்கு அதிபதி அவளே, சாதி என்ன சாதி, இப்படியும் அவர்கள் மிடறு விழுங்கினார்கள். பினாமியானவளின் பளிங்கு குளியலறையில் கேமரா நோட்டமிடுகிறது. கையெழுத்திட பழகியவளின் போக்கும் வரத்தும் கண்காணிக்கப்படுகின்றன. அவளுக்கான பொருட்கள் கணக்கில் வைக்கப்படுகின்றன. அவளின் சீரண மண்டலம் அவர்கள் வரைந்த 2 முந்திரிகள், ஓர் ஆப்பிள், சாவி பொருந்திய அவளது பொம்மை மிடுக்கான சிகை அலங்காரத்தோடு கொடுக்காமலே இயங்குகிறது. ஆனபோதும் அவள் வனம் முழுக்க வரக்காப்பி. இந்த ஒரு கவிதைக்குள் பெண்ணின் எத்தனை உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்டுள்ளன என்பதை ஒரு வனதாரியாகவே வாழ்ந்து காட்டி நிரூபித்திருக்கிறார் அகிலா. இது பினாமியாக்கப்பட்ட ஒரு பெண்ணின் அக மற்றும் புற வாழ்வை மட்டுமா பேசுகிறது? இயல்பாகவுமே ஒரு குடும்ப பெண்ணின் நிலை இதுதான் என்பதை வெட்ட வெளிச்சமாக்குகிறது. அவள் எவ்வாறெல்லாம் கண்காணிக்கப்படுகிறாள், எவ்வாறெல்லாம் இயக்குவிக்கப்படுகிறாள், எவ்வாறெல்லாம் தன்வசப்படுத்தப்படுகிறாள் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. அடர்பாசி அழகில் தோய்ந்து நிறமேறி ஒய்யாரமாக தவழ்ந்து நதியிடம் கதை பேசி கிடக்கும் சிறு கூழாங்கற்களை நினைத்து இயங்கும் இரும்பு பெட்டியில் புழுங்க அடைக்கப்பட்டிருக்கும் பெருவைரம் என ஆரண்யத்தில் கயல் குறிப்பிடும் வைரம் பெண்தான் என விளங்கிக் கொள்ள பெரும்பாடு தேவையில்லை. குடும்பம் என்ற கூட்டுக்குள் அடைபட்ட பெண் வைரமாக இருந்தாலும் கூழாங்கல்லாக நதியின் போக்கில் உருளும் தன் கனவை உள்ளுக்குள் தேக்கி வைத்தவளாகவே கால நதியில் அடித்துச் செல்லப்படுகிறாள். அவள் பிம்பம் குறித்தான மாயை அவளை ஒரு வலைபோல் சுற்றி அவளிடமே கையளிக்கும்போது வெறும் புன்னகையின் மூலம் எளிதாக கடப்பதை இந்த சமூகம் சட்டை செய்வதே இல்லை. பெண்ணின் காமத்தை ஆண் அணுகும் விதம் குறித்து குட்டிரேவிதி எழுப்பும் கேள்விகளுக்கு பெரும்பான்மை மௌனமே பதிலாக கிடைக்கக்கூடும். என் காமத்தை இதுவரை நீ வருடி பார்த்தது கூட இல்லை. அது அணையாது காக்க வேண்டிய ஒரு சுடரைப் போல தெருவெல்லாம் அலைகிறது. பின்புதான் குப்பைகளை எரிக்கும் நெருப்போடு சேர்கிறது. குழந்தையின் பாசத்தை ஒத்திருக்கும் மென்மையான அதன் கண்கள் உயிருள்ள உயிரிகளைப் போல அசைகின்றன. எனது பதாகைகளை
அது மெல்லிய விரல்களால் பிடித்திருக்கிறது. உடலின் தீ வாசனையில் அது சடசடவென எரியும் ஒலி கேட்கிறது. குப்பியில் நிறைந்திருக்கும் அது இளம் பச்சை நிற மருந்தைப் போல அருந்த உன்னை அழைக்கவில்லையா? நீரும் காற்றைப் போல, காற்றும் நீரைப் போல, புயலின் நிழலைப் போல இரவில் காணுகிறேன். வருடி பார்த்திருக்கிறாயா என் காமத்தை? ஒரு புதிய காகிதத்தில் எழுத விரும்புவதைப் போலவோ, ஒரு குழந்தையின் விரல்களை பற்றும் ஆர்வத்துடனோ வருடி பார்த்திருக்கிறாயா என் காமத்தை? இக்கவிதையில் அது அணையாது காக்க வேண்டிய ஒரு சுடரைப் போல தெருவெல்லாம் அலைகிறது என்ற வரிகளில் புனிதம் என்ற பெயரில் பெண்களின் காம உணர்வுகளை பொத்தி வைத்து பேணும் நம் மடமைத்தனத்தின் மீது கொஞ்சம் புடவையை மேலே தூக்கி கொண்டு காலை விரித்து ஒரு கிராமத்து பெண் நின்றவாறே மூத்திரம் பெய்யும் காட்சிதான் கண்முன் விரிகிறது. குப்பைகளை எரிக்கும் நெருப்போடு சேர்கிறது என்ற வரியின் மூலம் என் பசி தீரவில்லை, உன் பசிதான் தீர்ந்திருக்கிறது, அதுவும் கூட குப்பையை ஒத்திருக்கிறது எனும் குரல் கேட்கிறது. உடலின் தீவாசனையில் அது சடசடவென எரியும் ஒலி கேட்கிறது என தன் காம உணர்வுகள் மழுங்கடிக்கப்படும் அவலத்தை ஊடலுக்கு பின்னும் மனதளவில் நிகழும் கூடலுக்கு ஏங்கும் பெண்ணின் தவிப்பு மீதான புறக்கணிப்புகளின் மீது அதே கிராமத்து பெண் ஒரு உருண்டை சாணி எடுத்து கரடுமுரடான வெண்சுவற்றில் வீசும் காட்சியும் விலாவாரியாக விரிகிறது. பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் நாளை மீண்டும் சில கவிஞர்களோடு சந்திப்போம் நேயர்களே.